இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா கிளிட்டரிங் ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட் ஸ்டிக்கர் வச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பண்ணலாம்னு இருக்கேன். இதில் மல்டி கலர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக்கர் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸ்டிக்கர் இல்லாமையும் வாங்கிக்கலாம். கிளிட்டரிங் ஃபோம் ஷீட். நெக்ஸ்ட்டு green tape. நெக்ஸ்ட் ஃபெவி பாண்ட், குயிக்காக காயறதுக்காக ஃபெவி பாண்ட். அடுத்தது அது நடுவில் போலன்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் பால், அதாவது பிளாஸ்டிக் பால் தான், அது கோல்டு கோட்டிங் உள்ளது. இது ஃப்ளவர் பேட்டர்ன். இப்போ செய்யலாம். இப்போ இது 6 சென்டிமீட்டர் நீளம், 2.25 சென்டிமீட்டர் அகலம். இது மாதிரி ஒரு பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணி, அதாவது சார்ட், அதை இந்த திக்காக உள்ள ஒரு பேப்பரில் கட் பண்ணி பர்மனண்ட்டாக வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா இதே ஷேப்பில் எல்லா 5 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்தெந்த கலர் மாற்றி எடுத்துக்கிறாலும் எடுத்துக்கிடலாம், உங்கள் விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யலாம். நான் இது ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டேன். அதை வச்சு ஒன்று எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் பென்சிலால் கூட மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வெட்டி பழகிட்டு, அதனால நான் இதை வச்சு வெட்டிக்கிறேன். ஒரு பெட்டல் வெட்டிட்டேன். இதை கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பெட்டல் மாதிரி இதே பேப்பரை வச்சு 5 கலர்லையும் வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்துக்கிட்டு அடியில் இந்த இந்த மாதிரி ஒரு கோல்டு கம்பி, நம்ம ஃப்ளோரல் கம்பி தான் இது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இல்லைன்னா ஒரு அலுமினியம் ஒயர் வாங்கிக்கலாம். வாங்கி இந்த அடிப்பகுதியில் ஒட்டுறதுக்கு கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கிளிட்டரிங் இந்த ஃபோம் ஷீட்டு ஸ்டிக்கர் வாங்கிக்கிட்டோம்னா, இதில் ஒரு இது நம்மளுக்கு என்ன ஒரு ஈஸின்னா, இந்த கிளிட்டரிங் ஷீட்டை இப்படி இந்த பேப்பரை இப்படி எடுத்தோன்னா, இப்படி எடுத்துட்டு ஒவ்வொரு பெட்டலுக்கும் இந்த மாதிரி கம்பியை ஒட்டணும்னா, நம்ம பூவா இது பண்ணும்போது நல்லா அழகா இருக்கும், ஈஸியா இருக்கும் மேக்கிங் பண்ண. இப்படி ஒட்டிடணும். அது மேல அந்த பேப்பரையும் ஒட்டி விட்டுறணும். இதுவே கிளிட்டரிங் பேப்பர் இல்லை, கிளிட்டரிங்ல ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட் இல்லைன்னா, கிளிட்டரிங் ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட் கிடைக்கலன்னா, ஆர்டினரி கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டை வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல வச்சு இதே கம்பியை இதுவரையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி காமிச்சேன் இல்லையா, அந்த அளவு வச்சு இந்த ஃபெவி பாண்ட் இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சு
ஃபெவிபாண்டை வச்சு இந்த மாதிரி ஆர்டினரி ஸ்டிக்கர் இல்லாமல் ஆர்டினரியாக உள்ள ஸ்டிக்கர் ஃபோம் இது கிளிட்டரிங் ஃபோம் சீட்டு கிடைச்சா ஃபெவிபாண்ட் வாங்கி இந்த மாதிரி கம்பியை வச்சு உள் பகுதியில் அடிப்பகுதியில் இப்படி ஒட்டிக்கணும். ஒரு பெட்டல் மாதிரி இந்த மாதிரி. இது நான் ஸ்டிக்கருங்கிறதுனால இதுக்குள்ளேயே ஸ்டிக்கர் எடுத்துட்டு அதுலேயே நல்லா ஒட்டிக்குது. அதனால நான் ஒட்டலை. அதனால தான் இப்போ உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். இதே மாதிரி 5 பெட்டல் 5 கலரில் எடுத்திருக்கேன். 5 பெட்டல் 5 கலரில் எடுத்திருக்கேன். இது 5 பெட்டலையும் இந்த கலர் ஒரே இந்த கலரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ப்ளூ, ரெட் அண்ட் ஆரஞ்சு. இது மூணையும் இப்படி சமமாக 5 பெட்டலையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இப்படி டைட்டாக திருவிடணும். அப்படி இல்லைன்னா கைனால் திருவ முடியாதவங்க லேயர் வச்சு திருவிடலாம். இப்போ இதை எப்படி 1 ஒரே யூனிக்கானா ஒரே மாதிரி வச்சுக்கலாம். பெட்டல் எப்படி போயிருந்தா என்னன்னு சொல்லினா இப்படி மாற்றிக்கலாம். பண்ணியிருக்கேன். ஒரே யூனிக்காக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். இப்படி பிரித்து விட்டுக்கணும். இப்படி பிரித்து விட்டுட்டு அது வந்து ஃபெவிபாண்டு குயிக்காக காயும். இதை எடுத்துட்டு இது வந்து இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதை நடு சென்டரில் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணணும். சைடில் ஹோல்ஸ் போகிற மாதிரி. இப்படி பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சா. இதில் வந்து இப்போ இப்படி கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதுக்குள்ளே அந்த டேப் எடுத்து கிரீன் டேப் எடுத்து
கொஞ்சம் காய விட்டு சுற்றுனீங்கன்னா க்ரீன் டேப் அழகாக வந்துடும். இதே இந்த காம்பை கொஞ்சம் இன்னும் நீட்டாக விட்டு எல்லாத்தையும் அப்படி பஞ்சாக அப்படி கையில் பிடிச்சி ஒரு கில்ட் இந்த இது பொக்கே கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். எப்படி வேணாலும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பார்க்க லுக்கு நல்லா இருக்கும். ஃபங்க்ஷன்லலாம் ரிசப்ஷனில் வைக்கலாம், அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு நல்லாயிருக்கும். கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அட்ராக்டிவாக இருக்கும். எப்பயுமே ஆர்டிஃபிஷியல் நேச்சுரலை விட அட்ராக்டிவாக தானே இருக்கும். இப்போ நான் இதை ஒரு கூடையில் சும்மா அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே நான் வேறு மாடல்லையும் பண்ணி பார்த்தேன். இந்த கலர் நீங்கள் இது மாதிரி பண்ணி பார்க்கலாம். இதே தான், இதில் 2 கலரும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது ஒரே கலரில், இதில் பேர்ல் கொடுத்துருக்கேன். இது இந்த ஆர்டிஃபிஷியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அதை பண்ணேன். இது இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த கூடையை அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். டெம்பரரியாக தான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி கூடையில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி தெர்மோகோலில் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இல்லை மேலே வந்து கிளிட்டரிங் பேப்பர் ஒட்டிக்கலாம், ஃபோம் சீட்டே ஒட்டிக்கலாம். தெர்மோகோலை வச்ச பிறகு அப்புறம் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பெண்டு கொடுக்கறதுக்கு தான் இந்த கம்பி வைக்கிறது.
சும்மா இதை ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த இந்த கூடையில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதுவே சின்ன பாட் பீங்கான் இல்லைன்னா பிளாஸ்டிக் கிளாஸ் பாட்டில் இதில் டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த பூவை நீட்டாக ஸ்டெம் கொடுத்து அதில் இப்படி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது இன்னொரு நாளைக்கு நான் வந்து இதே கிளிட்டரிங் பேப்பரை வச்சு வேற ஒரு ஃப்ளவர் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்த கிளாஸில். இதில் உங்கள் ஐடியாவுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இதுலேயே ஒரு ஒயர் கொடுத்து அங்கங்கே கூட ஒட்டலாம். நடுவில் மட்டும் இப்படி கை கூட எடுக்கிறதுக்கு. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. தவறு ரைட்டு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, சரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.